வெல்கம் பேக் டு கார்த்திக் கிராம். கேகேஆர் ஆல்மோஸ்ட் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் போல. ஏன்னா டேபிள் அதுதான் சொல்லுது. 6 மேட்ச்ல இது வரைக்கும் ஒரு வின் கூட கிடையாது. எஸ், இன்னைக்கு இனிஷியலா கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டினாங்க. ஆஃப்டர் ஒரு ஒரு 2-3 விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டினாங்க. ஆனா 15 ஓவர்ல 147 இருந்து கடைசி 5 ஓவர்ல 33 ரனுக்கு 6 விக்கெட் விட்டுருக்காங்க. பாத்தட்டிக், புவர் அண்ட் என்ன வார்த்தை வேணா சொல்லலாம், எனக்கு தெரியல. அங்க ஒரு 20 ரன்ஸ் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தா டெஃபினட்டா ஃபைட் பேக் பண்ணிருக்கலாம். கையில இருந்த கேம அவங்களே வந்து ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், டெரிபிள் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால அவங்களே விட்டாங்க. அதுவும் கேமரான் கிரீன் ஒரு பாத்தட்டிக்கா சிங்கிள் ஓடுறாரு சார். அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது வந்து ஹி ஷுட் டேக் த மேக்ஸிமம் ஸ்கோரிங் சான்சஸ். அதை விட்டு அவர் சிங்கிள் ஓடிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே, சொல்லுங்க சார். சுப்மன் கில் பேக் அட் ஸ்போர்ட். ஸோ வாட் இஸ் ஜிடி டூயிங்? எனி சான்ஸ் ஃபார் கேகேஆர் கோயிங் ஃபர்தர்? சொல்லுங்க ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம்ப்ரோ. இல்ல அதாவது கேமரன் கிரீன் வந்து ஃபார்முக்கு வரது வந்து இட் இஸ் குட் ஃபார் கேகேஆர். பட் டாக்டிக்கலி கேகேஆர் வாஸ் லேக்கிங் டுடே. என்னன்னாக்கா இப்போ வந்து 142 for 4 அப்படி இருக்கா 14.3 ஓவர்ஸ்ல. ஓகே, யூ ஹேவ் பேட்டிங் அப் டு சுனில் நாராயண். அடிக்கணும், ஓகே அடிக்க போறீங்க. மொமெண்ட் யூ பிகம் 6 விக்கெட்ஸ் டவுன் அப்படின்னு உடனே நீங்க என்ன பண்ணணும்? இன்டெலிஜென்ட்டா ஆல் அவுட் ஆகாம பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்ட்ரைக்கை வந்து கேமரன் கிரீன் அவரு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு. அவரு கொடுக்காம யாரோ ஒருத்தன் போறவன் சிங்கிள் எடுத்து கொடுத்து அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. ஹி பிளேட் ஒன்லி 4 or 5 balls in the last 5 overs, last 4 overs. பேத்தட்டிக். ஐ மீன், ஐ டோன்ட் நோ. அவரோட டாக்டிக்ஸ் பார்த்தோன்னாக்கா சிங்கிள் எடுத்துட்டு கடைசியில ரன் அவுட்ல ஆனார் பைத்தியகாரத்தனமா. தேவையே இல்லாத ஒரு அதாவது திங்க் டேங்க் வந்து என்ன பண்றாங்கிறது புரிய மாட்டேங்குது. பேசிக்ஸ் ஆஃப் தி கிரிக்கெட் வந்து தே டிட் நாட் அப்ளை. இத்தனைக்கு இத்தனை பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. கோச்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. I mean, having observed the game and played to some extent to the game, I don't know what goes around in these dugouts and what goes around in people's mind. நம்ம கிளீனா தெரியுது ஆல் அவுட் ஆக போறாங்கன்னு. சார் இதுல இன்னொன்னு என்னன்னா சார், அபிஷேக் நாயர் வந்து 34 மேட்ச் கோச்சிங் பண்ணிருக்காரு சார். அதுல இது வரைக்கும் he has only won 6. ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ரெக்கார்ட் இஸ் தட்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி உள்ள வாட்சன், ரசல், பிராவோ, சவுதிலாம் எதுக்கு எல்லாம் உட்காந்து அவங்களே ஷாம்ப்ரோ சொன்ன மாதிரி டி ஷர்ட் போட்டு வந்து ஆடி இருந்தா கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கும் போல. உண்மையாவே படிக்கணும் சார். இல்ல, என்னோட பாயிண்ட் என்னன்னாக்கா, என்னைக்கா ஒரு நாள் ஒருத்தர் நல்ல பேட்டிங் நல்லா படுது அப்படின்னாங்க, ஓகே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அட் 142 for 4 டு கோ அவுட் ஆல் அவுட் ஆஃப்டர் தி bowling வந்து ஓகே, இட் இஸ் ஃபைன். மொமெண்ட் யூ லூஸ் 2 more wickets, அவர் அடிச்சுட்டு இருக்காரும்போது இன்னும் நான் பின்னால 3 விக்கெட் தான் உள்ள இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணணும்? சிங்கிள் எடுத்து கொடுக்குறா அவங்கள அடிக்க சொல்றான்னு சொல்லணும். அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து கிரீன் கிட்ட கொடுத்தோம்னாக்கா, ஸ்ட்ரைக்கே கொடுக்காம இவங்களும் அடிச்சு இவங்களும் அவுட் ஆகி கடைசியில 2 ஓவர்ல அவருக்கு ப்ரெஷரை போட்டு அவரு ஆடி அவர் ஒருத்தர் ரன் அவுட் ஆக்கி கடைசி பால் அவரும் அவுட் ஆயிட்டு. இது வந்து இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் நான் பார்த்ததே கிடையாது எந்த லெவல்லையுமே. நல்லா ஆடுற சார் ஆக்சுவலி இல்ல ஷாம்ப்ரோ, கிரீனுக்கு வந்து ஒரு 1-2 சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த ஸ்டெம்பிங் ஒன்று விட்டாங்க, அப்புறம் ஒரு கேட்ச் ஒன்று டிராப் பண்ணார் வாஷி. பட் அதெல்லாம் வந்து அவரு ஓகே, ஐ தாட் டுடே இஸ் இஸ் டே. பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி யாருமே சப்போர்ட்டும் பண்ணல. கடைசியில ரொம்ப மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஷாம்ப்ரோ கண்டிப்பா ஒரு 20-25 ரன்ஸ் அடிச்சிருந்தா தே வுட் ஹவ் கிவன் அ ஃபைட்ல. ஏன்னா கேகேஆர் பவுலிங் வந்து தே வர் ரியலி குட், ஸ்பாட் ஆன் டுடே. இன்னைக்கு வந்து கேகேஆர் வந்து அந்த ஏர்லி அந்த ஒரு இதுலயே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட் ஒரு டீம் விட்டுருச்சுன்னா அந்த அந்த டீம் வந்து விளங்காதுங்கிறது உலக வழக்கம். ஒரு டீம் வந்து பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட்டை விட்டாங்கன்னா அப்புறம் பேட்டிங் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க எந்த அளவு பேட்டிங் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா, ஒரு தொடர்ச்சியாக விக்கெட் விழுந்திருக்குது. விக்கெட் விழுந்தும் போது ரோமன் பால் நீங்கள் வந்து உள்ள அனுப்புறீங்க. பவர் பிளேக்குள்ள ரோமன் பால் நீங்கள் அனுப்புறீங்க. அப்படி இருக்கும்போது திங்க் டேங்க் வந்து இப்போ நான் என்ன யோசிப்பேன், இப்போ அங்கே வந்து இப்போ கேமரா அந்த பவர் பிளே அந்த முடிகிறவங்களும் கொஞ்சமாக அவர் பேட்லேயே கொஞ்சமாக ரன் வந்துட்டு இருக்குது. பவர் பிளேயில் வந்து முடிச்சதுக்கப்புறம் கேமரன் ஒன்றும் அடி விளாசி தரல. அவரும் வந்து இப்படி அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. நீங்க ரோமன் பாவல் அந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்புறது பேசாம ஒரு மனிஷ் பாண்டியா மாதிரி ஒரு எண்டை நான் ஹோல்டு பண்றேன்ப்பா, நீ பாட்டுக்கு அடி, நான் உனக்கு ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி தரேன், நான் பெருசா வந்து ஷாட்டுக்கு போக மாட்டேன், குயிக் சிங்கிளோ குயிக் டூஸோ நான் போறேன், அந்த மாதிரி ஒரு மனிஷ் பாண்டியா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் உள்ளே இறக்கியிருந்தா கூட கொஞ்சம் நீ சொல்ல எக்ஸ்ட்ரா 20-30 ரன் மேட்டர் ஆயிருக்கும். ஏன்னா மேட்ச் கடைசி ஓவர் கடைசி அந்த இது வரைக்கும் உனக்கு புல் பேக் பண்ணாங்க. பிச்சு உனக்கு வந்து இப்போ இருந்த ஒரு ஸ்லோட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவங்க பியூட்டிஃபுல்லாக 3 ஸ்பின்னர்ஸுமே வந்து பியூட்டிஃபுல்லாக தே ரோஸ் டு தி அக்கேஷன். வருண் சக்கரவர்த்திக்கு வந்து வாராத அந்த மாமணியாக வந்து 20-25 ஓவருக்கு அப்புறமா
இந்த முறை வந்து விக்கெட் வந்திருக்கு. அவர் ஒரு ஸ்பின்ல அவர் ஒரு பூமராவா இருந்துட்டு இருந்தாரு விக்கெட் எடுக்காம. இன்னைக்கு பரவாயில்ல, பிச் நல்லா ஹெல்ப் ஆச்சு, சூப்பரா விக்கெட்டை தட்டி எடுத்துட்டாரு. குடோஸ் டு தெம். ஆனா இவங்க எங்க மிஸ் பண்ணாங்கன்னா, கேகேஆர் எங்க அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணாங்கன்னா, இப்போ உனக்கு ஒரு நாள் நீ படுத்து உன் கேட்ச் மிஸ் ஆகுது, உனக்கு ஸ்டம்பிங் மிஸ் ஆகுது, இட்ஸ் யோர் டே. பூந்து அடிச்சு தூக்கி யூ ஹேவ் டு மேக்ஸிமைஸ் இட். இது பிரப்சிம் ஒரு கேட்ச் விட்டாங்க, அது வரைக்கும் சும்மா தட்டி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் போட்டு புரட்டி புரட்டி வந்து பேங்கடைய வெளுத்து கட்ட ஆரம்பிச்சாரு. அது தட் கிவ்ஸ் யூ த கான்ஃபிடன்ஸ். நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு ஹை ப்ரெஷர் வேல்யூ, செம காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் அடிக்கும் போது நீ இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணும், ஒரு ஒரு சேஞ்சை கொண்டு வந்து நான் பரவாயில்ல இந்த இவன் அனுப்புறேன், நான் வந்து டேக் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு மனிஷ் பாண்டே மாதிரி ஒரு ஆளை நீங்க வந்து அமைச்சிருக்கணும். இப்போ உனக்கு என்னாச்சு, கடைசியில ஹிட்டிங்கும் உனக்கு பவர் இல்லை, ஹிட்டரை நீ உள்ள அமைச்சு பவர் பிளேக்குள்ள அமைச்சு அதுவும் ஒன்றும் பெருசாகல. உனக்கு என்னாச்சு, உனக்கு வந்து இப்போ அந்த அந்த ஒரு யாரை மேல அனுப்பணும் யாரை உள்ள அனுப்பணும். இப்போ பாரு, அனுகுல் ராய் ஒரு எண்ணில் நீட்டா கொடுத்துருந்தாரு. அவருக்கும் கேமரன் பார்ட்னர்ஷிப் மட்டுமே 60 ரன், அதுல வேற அவர் 6 ரன் தான். மேட்சோட மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப், 60 ரன் சொச்சம் பார்ட்னர்ஷிப் அனுகுல் ராய்க்கும் கேமரன் ரீக்கும். அதுல அவர் கடைசி 6 ரன் தான். இப்போ அனுகுல் ராய் பவர் பிளேக்குள்ள உள்ள போயிருந்தா இந்த இந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளவு ரன் அதிகமா இருக்கும், 30 ரன் சம்திங் இருக்கும். 30 ரன் 147 வந்தீங்கன்னா 110 ரன் பார்ட்னர்ஷிப். 110 ரன் பார்ட்னர்ஷிப்ல கேமரூன் கிரீன் இன்னும் அதிகமா மேக்ஸிமைஸ் பண்ணிருப்பார். இன்னும் அதிகமா நீ சொல்ற அந்த 147ங்கிறத 11வது ஓவர்ல 10வது ஓவர்லயே வந்திருக்கும். இன்னும் அந்த நீ சொல்றது 20-30 ரன் சேர்ந்து வந்திருக்கும். சோ மனிஷ் பாண்டே இன் பிளேஸ் ஆஃப் ஹூம்? அது கேகேஆர் தான்ப்பா கேட்கணும். நீங்க வந்து ஏன்னா அவங்க அனுகுல் ராயே அவங்க தேர்ட் பவுலரா யூஸ் பண்றாங்க, மீன் ஸ்பின்னரா. சோ அதனால அனுகுல் ராய் டிராப் பண்ண முடியாது. the only player you can drop is either between ரிங்கு சிங் or ரமன்தீப் சிங் தான் அவங்க டிராப் பண்ண முடியும். ரிங்கு கிட்ட இருந்து ரன் வரவே இல்லை, தொடர்ச்சியா ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காரு. ரிங்கு ஃபீல்டிங் மட்டும் வச்சு கேட்ச் மட்டும் பாச்சு பிடிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கை மனிஷ் பாண்டே வந்து 2008ல இருந்து ஐபிஎல் ஆடிட்டு இருக்க பிளேயர். எல்லா எடிஷனும் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, சார் சொன்னாரு ரஹானே ரகுவன்ஷி சேர்ந்து விளையாண்டாலே டீம் விளங்காதுனாரு. நீங்க மனிஷ் பாண்டே சேர்த்துக்கிட்டீங்கன்னா இல்லையா உனக்கு அந்த டீம்ல இப்போ எப்படி மும்பை நேற்று வந்து ஆடின 2 பேர் ஆடின மாதிரி இன்னைக்கு ஆடின ஒரே ஒருத்தன் யாருன்னா கேம்லின் மட்டும்தான். மற்றவங்க மற்றும் பலன் சுத்தி ஆடினாங்க. இந்த மற்றும் பலத்தை கடைசி என்னாச்சு, அவனுக்கு பாலையும் அவனுக்கு அடிக்கவும் போல, கரெக்டா ஸ்ட்ரைக்கையும் கொடுக்கல, பிரஷரை ஏற்றி விட்டாங்க. 4 ஓவர்ல வெறும் ஒரு 5 பால் பிடிக்கிறாருன்னா எது 5 ஓவருக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் 70 ரன் கிட்ட வந்திருந்தாரு அவரு. கேமரன் டீன் 60 ரன் 70 ரன் கிட்ட வந்திருந்தாரு. அப்படி இருந்தால் கடைசியில வெறும் 4 ரன் 5 ரன் பிடிக்கிறாரு, 5 பால் தான் பிடிக்கிறாருன்னா தென் பேட்ஸ்மேனுக்கு மண்டையில வந்து அந்த பிரெயின் எல்லாம் அர்த்தம். அட்லீஸ்ட் மனிஷ் பாண்டே மாதிரி ஒரு ஆள் நீ வச்சிருந்தீங்கன்னா, டே நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன், விக்கெட் விடாது, நீ என்ன சுத்தி ஆடுங்கிற மாதிரி போயிருக்கலாம்ல. இப்போ அவர் டெஃபினட்டா இன்னைக்கு லோயர் ஆர்டர் ஃபெயிலியர் ப்ரோ. அதான் வந்து மெயினா எனக்கு தெரிஞ்சு ரிங்கு அனுகுல் ராய் யாராச்சும் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரமன்தீப் கூட கொஞ்சம் லாங்கா எடுத்திருந்தாலே ஒரு ரமன்தீப் மேல ப்ரொமோட் பண்ணிக்கணும், ரோமன் பால கீழே வச்சிருக்கணும், அனுகுல முன்னாடியே வச்சு எப்ப நீ அடிக்க போற 6 ரன் பவர் பிளேல இருந்து அடி, நீ நிறுத்தி பிடி, எனக்கு விக்கெட் வந்து சரசரன் விக்கெட் போயிட்டு இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ் ஃப்ரம் த பால் 1 வந்து பக்காவா வந்து அவங்க இன்னைக்கு ஒரு முடிவு சம்பவம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்க யூ நீட் டு ஸ்டாப் த ஸ்லைட் ரைட். அந்த ஸ்லைட் நீ பண்ணாம நீ என்ன பண்ணுவ. இன்னைக்கு வந்து ரஷீத் கானை சூப்பரா டேக் ஆன் பண்ணாங்க. ரஷீத் கான் இன்னைக்கு வந்து இந்த பிச்சில் வந்து சூப்பரா, அதாவது கேகேஆர் பவுலர்ஸ் கலக்கன அந்த பிச்சில் ரஷீத் கான் ஒண்ணுமே இல்லாம சேம் லைக் ஹவ் யுஸ்வேந்தர் சாகல் வெர்சஸ் அல்லா கசன்வர் எஸ்டர்டே. ஸோ உனக்கு அந்த மேட்சப்ல நீ ஜெயிக்க வரும்போது சின்ன ஏறாருங்கிறது உனக்கு பெரிய சேஞ்ச் கொண்டு வருதுல. ஸ்ரீதர் சார், அப்படியே ஜிடி பவுலிங் பத்தி பேசுறப்போ தேவர் வெல் ஆன் ட்ராக் சார். எஸ்பெஷலி இந்த அசோக் சர்மா வந்து சார் அந்த ரோமன் பால் விக்கெட் பால் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் நல்ல பேஸ் ஆன் டெலிவரி போட்டாரு, அதுக்கு அடுத்த பால் ஸ்லோயர் கன்வெர்ட் பண்ணி போட்டாரு. ஸோ விச் மீன்ஸ் ஜிடி பவுலர்ஸ் ஆர் டூயிங் அ வெரி கிரேட் ஜாப் சார். அதுவும் ஆஷிஷ் நேரா மாதிரி வச்சுட்டு ஆன் பாயிண்ட் இருக்காங்க. ஸோ கிரெடிட்ஸ் டு தெம். அதே மாதிரி கேமரான் கிரீனுக்கு அடிச்ச 6 எல்லாமே சார் அந்த வெரைட்டி அவர் அந்த ஃபீட்டை யூஸ் பண்ணி அந்த ரேஞ்ச் அவருக்கு கிடைக்குது சார். ஸோ வந்து குட் சைன்ஸ் ஃபார் தெம் கோயிங் ஃபார்வர்ட். பட் டூ லேட், ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. கேமரான் கிரீன் வந்து இந்த மாதிரி பவுன்சி விக்கெட் தான் அடிப்பாரு. சி ஒன்ஸ் அகைன் ஐம் டெல்லிங் யூ, பஞ்சு கொஞ்சம் ஊர்ல கொஞ்சம் இறங்கி வந்ததுனாக்கா அவர் அவுட் ஆயிடுவாரு. இந்த விக்கெட்ல வந்து குஜராத்ல பவுன்ஸ் நேரம் இருக்கும். அதனால ஹை பவுன்ஸ் இருக்கிறதுனால தான் இப்ப சி ஆஷிஷ் நேரா இஸ் ரெக்ரூட்டட் ஒன்லி டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். தே வில் ஹேவ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அவரோட பவுலர் எல்லாரும் பாருங்க, எல்லாம் டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். யூ வாண்ட் சம்படி டு போல் 140 145. அதுக்கேற்ற மாதிரி விக்கெட் போடுறாங்க அவங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பவுன்ஸ் பிட்ச் இல்லாட்டி சாதா பிட்ச்லயே அவங்க 4 பேர் தான் சார் போடுறாங்க. அவங்க அதே காம்பினேஷன் தானே போறாங்க. இல்ல அவங்க எக்ஸ்ட்ரா பவுலர் யூஸ் பண்றது இல்ல. அந்த நார்மலா 5 பவுலர்ஸ் அடிச்சாலும் போச்சலாம் 5 பவுலர்ஸ் அவ்வளவுதான்.
ஆக்ஷன்ல தே ஹவ் கான் ஃபார் டால் ஃபாஸ்ட் bowlers. உள்ள இருக்கிறவருமே இவர் தான், யா யா இஷாந்த் யா சர்மா. ஸோ அவங்களுக்கு வந்து தே தே ஹவ் டேக்கன் த டீம், டேக்கிங் த கன்சிடரேஷன். அகமதாபாத் விக்கெட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு 7 மேட்ச்ல அவங்க என்ன 4 மேட்ச் பவுன்சிங் விக்கெட் தான் போடுவாங்க. அது அவங்களோட டெம்ப்ளேட் அது. அப்ப மும்பை போட மாட்டாங்க, பவுன்சியா போட மாட்டாங்க, நார்மலா போட்டுருவாங்க. இதெல்லாம் சார் ஒரு கேப்டன் டாக்டிக்கல். சுப்மன் கில் பேக் அட் இஸ் ஃபோர்த் கமாண்டிங் ஒரு 80 டெஃபினட்டா வந்து மேட்ச் வின்னிங் ஆடி கொடுத்தாரு. பட் ஸ்டில் கொஞ்சம் ஜிடி மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ததிங்கி நோத்தம் தாம் இருக்காங்களா சார்? வாட் யூ திங்க்? நம்ம தான் பேசணும்ல. சுப்மன் கில், சூரியவம்சி, அப்ப ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், இவங்க எல்லாமே எப்படின்னாக்க தே வாண்ட் டு மேக் எ ஸ்டேட்மெண்ட் that they are knocking at the doors of the BCCI to have a place in the 14 or a squad or something like that. So they will put their best effort. நம்ம வந்து ப்ரிவியூலயே பேசணும் இதை பத்தி. டெஃபினெட்லி சுப்மன் கில் வந்து ஸ்டார்டட் பிளேயிங் ஸ்ட்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அக்ராஸ் ஆடுறது கிடையாது, ஸ்ட்ரைட் ஆடுறாரு பாருங்க. அதனால அண்ட் ஆல்சோ அந்த கிரவுண்ட்ல வந்து சேசிங் வந்து அவர் நல்லா ரொம்ப நாளா ஆடுவார். ஆக்சுவலி பயங்கர ரெக்கார்ட் இருக்கு அவருக்கு சேசிங்ல. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அகமதாபாத்ல சுப்மன் கில் ஹேஸ் எ வெரி கிரேட் ரெக்கார்ட். நல்லா ஆடுவாரு. நார்மல் போலிங்லாம் போட்டீங்கன்னா பின்னி எடுத்துருவாரு. அவர் பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸ்பின் எல்லாம் போட முடியாது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நல்லா வைடா போடணும் அவருக்கு, அப்பதான் அவுட் ஆவாரு. ஸ்டம்ப் ரேஞ்சில போட்டீங்கன்னா காலி, மறந்துட வேண்டியதுதான். பட் யா ஈக்குவல் கிரெடிட்ஸ் டு கேகேஆர் பவுலர்ஸ் நல்லா ட்ரை பண்ணாங்க. அப்படியே லெட்ஸ் கோ இல்ல டு அனுகூல் டுமாரோஸ். ராய் கொஞ்சம் அனுகூல் ராய் கொஞ்சம் நீங்க வந்து அந்த அந்த எக்ஸ்பென்சிவா போன மாதிரி தோணுச்சு. வருண் மிஸ் பண்ணது, பேர் என்ன, நரேன் மிஸ் பண்ணது வந்து அனுகூல் ராய் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ் நம்ம பேசின போது இங்க ரஷீத் கான் மட்டும் தான் இங்க 2 பேர் இருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன நீ சொன்னோம், எனக்கு ஈக்குவலா தான் தெரியுது, பெருசா இல்லைன்னு. இன்னைக்கு தே போத் ஷோட் வை தே வேர் டாண்டட் அஸ் த பெஸ்ட் ஸ்பின்னர் டியோ, வருண் சக்கரவர்த்தியும் அண்ட் வந்து பேர் என்ன சுனில் நாராயணும். ஆனா அனுகுல் ராய் அந்த ஒரு அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கும் போது 3 ஓவர் ஒரு 180 சேஸ், அங்க நீ வந்து பேர் என்ன அந்த கத்தி மேல நடக்கிறதுங்கிற மாதிரி வந்து மேட்ச் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ 3 ஓவர் 10 ரன் கொடுக்கறதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்றேன், நீங்களே வந்து அந்த ப்ரெஷரை ஓபன் பண்ணி விட்டு போயிற மாதிரி தான். அன்னைக்கு இதே மாதிரி தான் கேம்ல வந்து முகுல் சௌத்ரி வந்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஓடி இந்த வைடி ஆக்கரு இல்ல வந்து இப்போ என்ன ஷார்ட் பிச் பாருன்னு அந்த வளர்ந்த இந்த கேரக்டர் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வைடி ஆக்கர் போட்டாங்க. இன்னைக்கு வந்து வைபவ் வந்து அந்த வைடி ஆக்கர் போட்டாரு. எஸ் உங்களுக்கு விக்கெட் விழுது, ஆனா அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வாட்? ஒரு ரன் பால் டார்கெட் இருக்கும் போது நீங்க 10 ரன் கொடுத்ததுக்கு அப்புறம் விக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லையே. அதாவது இப்போ வந்து கில் அண்ட் பட்லர் ஃபுல் ஃப்ளோ இருந்த போது கூட இவங்க வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணன் நீங்க பாத்தீங்கன்னா 8 ஓவர்ல 60 ரன் தான் கொடுத்துருக்காங்க. they bowled really well on this wicket and also with dew and both batsmen full flow. அப்படி பாத்தீங்கன்னாக்க they have bowled really well for the small target. என்னவோ கார்த்திக் தியாகி வாஸ் இம்ப்ரெசிவ் சார். அவருமே கார்த்திக் தியாகி வந்து எவ்ரி அவுட்டிங் நீங்க பாத்தீங்கன்னாக்க இஸ் இம்ப்ரூவிங் அண்ட் இஸ் bowling crucial overs very well. Actually ரொம்ப இன்டெலிஜென்ட்டா போடுறாரு. ஸ்மால் பவுன்சர்ஸ், ஸ்லோவர் ஒன்ஸ், யார்க்கர்ஸ் எல்லாமே நல்லா போடுறாரு. இஸ் வெரி ப்ராமிசிங்கா இருக்காரு. அவர் இன்ஜுரியில இருந்து வாட் ஷுட் கேகேஆர் டு ஃப்ரம் நவ ஆன் சார்? இதே காம்பினேஷன் ஓகேவா? இன்னைக்கு விளையாண்ட 11 ஓகே தானே, இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? டாக்டிக்கலா அவங்க நிறைய மிஸ்டேக் பண்றாங்க, அதான் மெயின். இன்னைக்கு வந்து பாருங்களேன், they were in a very good position. 142 for 4 in 14.2 overs. If you had scored another 60 to 70 runs with batsmen like Cameron Green full flow, 210 அடிச்சிடலாம் ஈஸியா. விக்கெட் ஒண்ணுமே இல்ல, பயங்கரமா போயிட்டு இருக்கு, ஃபாஸ்டா தான் போகுது. டைம் பண்ணா 4 தான், தப்பா அடிச்சு எல்லாருமே அவுட். 5 விக்கெட் 5 பால் போச்சு அதுலயே. இன்ஃபேக்ட் ஆல் அவுட் ஆகும். 6 விக்கெட் 6 பால் போச்சு இதுலயே. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? Mathematically they will still have a chance. So one game at a time போவாங்க, but highly unlikely. Let's see what they are going to do. அப்படியே நாளை கேம் பேர்லாம். இல்ல, I don't think they have a no chance. sir, it is not possible, but mathematically சொல்றேன், because we can't rule them out. அதுக்கு சொல்றேன். But yeah, let's go to tomorrow's preview. DC versus RCB சின்னசாமில ஆடுறாங்க. SRH versus CSK ஹைதராபாத்ல ஆடுறாங்க. ஆல்ரெடி தோனி ஹைதராபாத் வந்ததுக்கு அப்படி ஒரு கிரேஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. So IPL is IPLing. Okay, RCB top 3, Delhi top 3 கம்பேர் பண்ணிடலாம். Phil Salt, விராட் கோலி, தேவ்தூத் படிக்கல், இங்க KL ராகுல், பத்தும் நிசங்கா, சமீர் ரிஸ்வி நான் போட்டிருக்கேன். So how much would you give out of 20? RCB வந்து 18 கொடுக்குறேன், DC 17 கொடுக்குறேன். ரெண்டுமே 18 தான்.
ஓகே, ஸோ நான் வந்து ரெண்டுத்துக்குமே 17.5 தரேன். வெல் பேலன்ஸ் டாப் 3. அப்படியே மிடில் ஆர்டர் பேர்லாம் ரஜத் பட்டிதர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட். இங்க ஸ்டப்ஸ், மில்லர், அஸ்டோஷ், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம் நான் போட்டிருக்கேன். ஸோ ஹவு மச் டு கிவ் அவுட் ஆஃப் 20? RCB 18, DC 17. RCB 19, DC 18. ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். அந்த ஃபார்ம் ஆஃப் டிம் டேவிட் எக்ஸ்ட்ரா 1 மார்க். ஓகே, நான் ஆர்சிபி 18 தரேன், டிசி 18.5 தரேன். ஐ திங்க் டெல்லி விப்ராஜ் ஆட்னா ஐ திங்க் இட்ஸ் வெல் பேக்டுன்னு எனக்கு தோணுது. டிசியை விட ஆர்சிபி இன் ஃபார்ம். கார்த்தி, என்ன ரஜத் படிடார் என்ன ஃபார்ம்ல இருக்காரு, உனக்கு அந்த பக்கம் டிம் டேவிட் என்ன ஃபார்ம்ல இல்ல இருக்காரு? இங்க குணாலா விப்ராஜா குருணால் 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 கேக்குறப்போ குருணால் ஐ இன்னும் திங்க் தொடவே இல்லையே. குருணால் இன்னும் பேட்டை அதான் தொடவே சொல்றேன். இல்லையே. இல்ல ப்ரோ, நான் பிளேயர் பை பிளேயர் கம்பேர் பண்றப்போ சொல்றேன். ஐ இப்போ திங்க் விப்ராஜ் இஸ் a better batter than. கரெக்ட். ஆர்சிபி மிடில் ஆர்டர் தே கைண்ட் ஆஃப் டெசிமேட் தி ஆப்போசிஷன். உனக்கு ஸ்பின்னு போடவே முடியாது. உனக்கு வந்து ரஜத் படிடா இருக்கும் போது ஸ்பின்னு போடவே முடியாது. நீங்க இப்போ எல்லா இதுலயும் அவனுக்கு யூஸ் பண்ற அந்த வைடியாக டாக்டிக்கோ இல்ல வந்து ஷார்ட் பால் டாக்டிக்கோ டிம் டேவிட்கோ ரொமாரியோ ஷெப்பர்டுக்கோ போட முடியாது. இன்னுமே அந்த 2 பிளேயர்ஸ் உள்ள ஜிதேஷ் இன்னும் ஃபார்முக்கு வரல. குணால் பாண்டியா இன்னும் கையில வரவே இல்லை. பட் ஸ்டில் தே ஏபிள் டு வின் மேட்ச். இங்க கையில இருந்த மேட்சை விட்டாங்க. உனக்கு மில்லர் கையில இருந்த மேட்சை விட்டாங்க. ஸோ ஃபார்ம் வைஸும் சரி, அந்த வேரியன்ட் வைஸும் சரி, இங்க த்ரெட் ஃபேக்டர் அதிகம் ஆர்சிபி. இல்ல யா ஃபேர் எனஃப். பட் ஆனா எனக்கு வந்து ஐ ஸ்டில் ஃபீல் ஸ்டப்ஸ், மில்லர், அஸ்டோஷ், அக்ஷர், விப்ராஜ் ஸ்டில் இன்டிமிடேட்டிங். ஸோ ஐம் கிவிங் 18.5. ஐ ஹேவ் நோ சேஞ்சஸ் இன் தட். அப்படியே நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் பேர்லாம் புவி, ஹெசலுட், ரஷிக்தார், ரொமாரியோ ஷெப்பர்ட். இங்க நட்டு, முகேஷ், இங்கிடி. 17 RCB, DC 17.5. பேஸ் வைஸ் எனக்கு வந்து 17 ஃபார் ஆர்சிபி. ஏன்னா இப்போ ரஷிக் தார் இன்ஜுரி அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது முன்னாடி ஜெயிச்சது வந்து அங்கே எல்எஸ்சியோட தான் ஜெயிச்சாங்க. ஒரு ப்ராப்பர் ஒரு டாப் இது கூட ரஷிக் தார் இன்னும் பெருசாக பண்ணல அன்னைக்கு, பாரிங் மும்பை இந்தியன்ஸ் கேம். ஸோ அந்த இன்ஜுரி என்ன ஸ்கேருன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து இங்கே 3 பேருமே கரெக்டாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. நாட் ஷூர் இன்னும் ஸ்டார்க்கே வராமல் அவங்க கரெக்டாக அவங்க ஸ்கேல் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே 18 நான் கொடுக்குறேன். இஃப் நட்ராஜ் நாட் ஹேவ் பேட் டே லைக் ஹவ் ஹி ஹேட் இன் சேப்பாக். Yeah, so RCB I'm giving 17.5 pace attack, very good pace attack. India I'm giving 18, slightly because of Delhi's what they have did so far. I'm convinced with Delhi's pace attack, so அதனால 18 தரேன். அப்படியே ஸ்பின்னர்ஸ் போயிட்டா குணல், சுயாஷ், இங்க குல்தீப், அக்ஷர், விப்ராஜ். 17 RCB, 17.5 DC. 17 each. Okay, so நான் வந்து 17 for RCB, 18 for DC தரேன். ஸ்பின் வைஸ் ஐ திங்க் DC is a better attack. அப்படியே கேப்டன்சி பேர்லாம் ரஜத் படிதர், அக்ஷர் பட்டேல். RCB 18, DC 17. Okay, so I'm giving ஷாம்ப்ரோ சொல்லுங்க. ரஜத் 18, அக்ஷர் 17. நானும் ரஜத் 18, அக்ஷர் 17. டெஃபினட்டா கிரெடிட்ஸ் டு வாட் RCB's captain has done so far. அப்படியே நம்ம வந்து will go to predictions. Yeah. So who do you think is winning tomorrow at Chinnaswamy? ஈசாலா கப் நம்தே. RCB தான் வின் பண்றாங்க. RCB நல்ல ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, ஸோ நான் டெல்லி சொல்றேன், ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம்ப்ரோ RCB சொல்றாங்க. அப்படியே இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்தா நான் KKR சொன்னேன், ஸ்ரீதர் சாரும் ஷாம்ப்ரோவும் ஆப்வியஸ்லி தே செட் GT and they are getting points. அப்படியே will go to tomorrow's evening game, CSK vs SRH ஹைதராபாத்ல. டாப் 3 ருத்துராஜ், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே. இங்க டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான். CSK 17, SRH 18. Both are 18. Even though ருத்ராஜோட ஃபார்ம் இல்லைனாலும் ருத்ராஜ் கேன் எக்ஸ்போர்ட் எனி டைம். அண்ட் KKR ஐ மீன் இஸ் 1 கேம் டியூ மாதிரி இருக்கு ருத்ராஜ் கிட்ட இருந்து. ஸோ ஐ கிவிங் 18 each. ஓகே, ஸோ நான் SRH 18 தரேன், CSK 17 தரேன். ஐ திங்க் ஸ்லைட்லி SRH ahead. அப்படியே மிடில் ஆர்டர் பேர்லாம் தூபே, பிரவிஸ், சர்ஃப்ராஸ், ஓவர்டன். இங்க நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், சலில் அரோரா, அனிகேட் வர்மா. Both are 17 பொறுத்த வரைக்கும். CSK 16, SRH 17. ஏன்னா SRH ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க, அதனால ஹோம் கிரவுண்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ நான் CSK 15.5 தரேன், SRH 17 தரேன். ஐ ஸ்டில் திங்க் SRH CSK வந்து லோயர் ஆர்டர் கொஞ்சம் கன்சர்ன் இருக்குன்னு தோணுது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ கிவ் 15.5. அப்படியே நம்ம ஃபாஸ்ட் bowling பேர்லாம் அன்சுல் கம்போஜ், ஜேமி ஓட்டன், கலீல் கிடையாது. ஸோ தே கேன் பிளே ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் ஹென்ரி. குர்ஜன் பீத் இருக்காரு. அப்புறம் இங்கே வந்து பிரஃபுல் ஹிஞ்ச், சாகிப், ஈஷான் மலிங்கா, நிதிஷ்குமார் ரெட்டி. 16 each. CSK 16. Talks are there. Akash Madhwal might be joining there as a pace bowler. நாளைக்கு ஆட முடியாதுல்ல. இல்ல ஆகாஷ் மத்வாலா இல்ல வந்து உமேஷ் யாதவான்னு தெரியல, பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆகாஷ் மத்வால் நெட்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் SRH இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு பிரபுல் ஹிஞ்சேக்கும் சகிப்பும் கொஞ்சம் இருக்கு. பார்ப்போம். அவங்க தயவுசெய்து உணர்கட்டுக்கெல்லாம் போகாம, உணர்கட்டுக்கும் பர்பிள் பட்டேலுக்கும் போகாம இருக்கு. பர்பிள் பட்டேல் வர்சஸ் CSK மேட்ச் அப் நல்லா இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது ஆசைப்பட்டு கொண்டு வந்துட போறாங்க. நான் அதனால வந்து SRH 15 கொண்டு வந்துட வச்சுறேன்.
ஓகே, ஸோ நான் ரெண்டுத்துக்குமே ஃபாஸ்ட் bowling 16.5 தரேன். அப்படியே ஸ்பின் போயிடலாம். நூர் அண்ட் அகீல், இங்க வந்து ஹர்ஷ் துபே அண்ட் சிவகுமார். CSK has a hedge in this one. CSK 18, SRS 16. சிஎஸ்கே 18, எஸ்ஆர்எஸ் 17. ஸோ நானும் சிஎஸ்கே 17.5, எஸ்ஆர்எச் 17 தரேன். ஐ திங்க் இதுல சிஎஸ்கேக்கு எட்ஜ் இருக்கு. அப்படியே கேப்டன்சி போயிடலாம். ருத்துராஜ் vs இஷான் கிஷான். இதுல வந்து CSK 16, SRS 17.5. நான் கொஞ்சம் இதுல வந்து அதிகமா ரேட் பண்றேன் ருத்ராஜை. ஏன்னா வந்து தொடர்ச்சியா 7 மேட்ச் இங்க சேப்பாக்ல லாஸ் அண்ட் லாஸ்ட் டைம் 10th லீட் பண்ண டீம்ல வந்து கொஞ்சம் இப்போ இன்ஸ்பைரிங்கா வந்து ஃபேன்ஸ் ஹோப் கொடுத்ததுங்கிற மாட்டி ஹி ஹாஸ் கம் அப் வித் கொஞ்சம் இதுவாக வந்திருக்காரு. எஸ்பெஷலி ஃபீல்டிங் ட்ராப் கேச்சஸ் இருந்தாலும் இன்ஜுரி இருந்தாலும் டீம் வாஸ் ஏபிள் டு வின். அண்ட் நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கோமோ அந்த 200 கீழே அடிச்சா டிஃபெண்டே பண்ண முடியாது சொல்லும் போது அடிச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கல் கொஞ்சம் பிரில்லியன்ட் கொஞ்சம் திடீர்னு அங்கங்க இந்த கிளிம்ஸ் காட்டுறதுனால ருத்ராஜ் கைக்வாட் இஸ் பிட் ஹையா. சிஎஸ்கே 17, எஸ்ஆர்எஸ் 16 நான் கொடுக்குறேன். என்ன காரணம்னா இன்னுமே வந்து அங்கே அந்த மிடில் ஆர்டரில் வந்து இந்த மற்றும் பலர் மாதிரி தான் அங்கே இருக்காங்க. ஹெட்டு, கிளாசன், இந்த 2 பேர் வந்து கன்ஃபார்மாக உள்ள வந்து ஆடிடுறாங்க. இன்னொன்று அந்த ஒரு ரிலையபிள் ஃபாரினர் ஹூம் யூ கேன் ட்ரஸ்ட் இஸ் ஆல் த வே அவுட். நடுவில் வந்து நான் ரீசிங் அக்கேஷன் அங்கே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு கன்சிடரிங் அபிஷேக் சர்மாவோட அந்த வேவரிங் ஃபார்ம். ஸோ அதனால லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை காமிந்து மெண்டிஸ் வந்து போன முறை இங்கே சென்னையில் ஆடின போது ஒரு கேம் சேஞ்சர் இருந்தது, அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா தெரியாது. இப்போ எங்கள் ஆசான் பீடாக் சொல்ற தெரியாது, பட் ஆடுறாங்க. அதனால அவங்களுக்கு 16 கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் வந்து 16.5 ஃபார் இஷான் கிஷான், 15.5 ஃபார் ருத்துராஜ். என்னதான் 1 or 2 மேட்சஸ் பண்ணியிருந்தாலும் ஐ வில் ஸ்டில் வெயிட் அண்ட் சி இஃப் there is a long run of continuous captaincy. So I won't jump to conclusions. So அதனால this is my thing. So அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். சொல்லுங்க சார். இல்ல ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு. என்டையர் டோர்னமெண்ட்ல ஒன்லி டீம் which has defended less than 200 is CSK. So there is some good thing which is there going for them. They have to take this confidence going with them. So அது let us see. I mean it's too early, lot of matches are there, but நடந்த மேட்ச் வரைக்கும் நீ பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா எல்லாம் பவர் பிளே எல்லாம் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. 200 டிஃபெண்ட் பண்றது, லெஸ் than 200 டிஃபெண்ட் பண்றதுங்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி a credible achievement, I would say. Yeah, so predictions please. Predictions, நாளைக்கு ஹோம் கிரவுண்ட் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எச் வின் பண்ணுவாங்க. They have a lot of confidence carrying after having won against RR. I think so. எனக்கு என்னவோ வந்து விசில் ஊதுன்னு கேட்க யோசிக்கிறேன். இந்த டர்பில வந்து விசில் ஊதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தோனி ஃபேக்டர் அங்க இருக்கு. நாட் ஷூர் அது எப்படி அந்த பிளேயிங் காம்பினேஷன் மாத்த போகுதுன்னு தெரியல. என்ன தோனி unlikely to play tomorrow னு சொல்லிட்டாங்க. he is just traveling but he might not play. unlikely ஏதாவது வந்து they might pull the trick at the last moment, சொல்ல முடியாது. ஸோ அதனால மைட் பி விசில் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு எப்பவுமே அங்கே போய் வந்து நல்ல ஒரு ஹண்டிங் கிரவுண்ட், ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்டாக இருக்கு ஹைதராபாத் உப்பல் ஸ்டேடியம். 2018 வந்து அங்கே எல்லா டீமும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு டீம் ஸ்ட்ரகிள் ஆகாம அங்கே ஜெயிச்சதுன்னா சிஎஸ்கே, டேடி சாமி தான் ஜெயிச்சதாங்க. மற்றவங்க ஆன 6 டீமும் அடி போதும், இவன் ஒரு டீம் மட்டும் தான் அங்கே எஸ்ஆர்எச் பேஸ்ல அடிச்சது. ஸோ ஐ திங்க் விசில். ஓகே, ஸோ எனக்கும் ஐ திங்க் எஸ்ஆர்எச் வில் வின். ஸோ நானும் ஸ்ரீதர் சார் எஸ்ஆர்எச் சொல்லியிருக்கோம், ஷாம் ப்ரோ சிஎஸ்கே சொல்லியிருக்காரு. மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் அலாங். அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.